வணக்கங்க. நான் அந்தியூர் சின்னசாமி பேசுகிறேங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு ரேஷனல் சயின்ஸ் இல்லைன்ட்டு படித்தவங்களும் சொல்கிறாங்க, படிக்காதவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் ஜோதிடம் என்பது முழுமையான ஒரு அறிவியல். ஏன்னா இன்றைக்கி நவீன அறிவியல் என்று சொல்லக்கூடிய அறிவியலே காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தீசிஸுமே இப்போ ஐன்ஸ்டீன் ஒரு தியரி கண்டுபிடிக்கிறாருன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழித்து அந்த தியரியே மாறுதலுக்கு உட்பட்டது, மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறிட்டும் இருக்குது, மாறினதையும் பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி ஜோதிடம் சுத்தமான அறிவியலுங்க. ஏன்னா அந்த காலத்துலேயே கிரகணம் நடப்பது, ஒரு கிரகம் நேர்கோட்டில் வர்றது, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வர்றது எல்லாம் இந்த நவீன காலத்துக்கு முன்னாலேயே பழைய இதுலேயே நம்மளுடைய சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் ஜோசியம் அறிவியல் தாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, இப்போது சூரியன் சென்டரில் சுற்றுது, பூமி சூரியன் 15 கோடி கிலோமீட்டர்லேயும், புதன் 4.5 கோடியிலேருந்து 7 கோடி டிஸ்டன்ஸ்லேயும், சுக்கிரன் 10 கோடி தூரத்துலையும், செவ்வாய் 20 24 கோடி தூரத்தில், குரு 74 86 கோடி, சனி 135 150 கோடி. இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த தொலைவுகளை நீள்வட்ட பாதையில், அதாவது ஒரு இடத்துல வரும்போது குறைந்த தூரத்துலேயும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதிகமான தூரமும் இருக்கும் நீள்வட்ட பாதையில். இந்த மாதிரி சுற்றுதுங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஜோசியத்தில் பலன் சொல்கிறோம், பலன் மாறுது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, இதுக்கு மேலே நிறையா இது இருக்குதுங்க. அதாவது அரசியல் ஒரு பேசுகிறாங்க, எலெக்ஷனுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிப்பாருங்கிறாங்க, எலெக்ஷனுக்கு பின்னால் அவர் தோற்கும் பட்சத்தில் இன்னொருவர் ஜெயிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, தோசை திருப்பி போடுற மாதிரி, இல்லை இந்த பலன் இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பலனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுவதனால தான் ஜோதிடத்தில் உள்ள நம்பிக்கை மக்களுக்கு குறையுது. இந்த இதை செய்யக்கூடாது. அதாவது இன்றைக்கு நாட்டில் இருக்கிற முன்னோடி ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய பேஸ் இருக்கும், 50,000 ஜாதகம் 1,00,000 ஜாதகம் வச்சுருப்பாங்க. அப்போ மூல நூலில் சொல்லப்பட்ட ஒரு விதி, அந்த ஒரு விதிக்கு உண்டான 1000 விதிவிலக்குகள் எல்லாத்தையும் எடுத்து கிளப் பண்ணி போட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணால் இதுக்கு ஒரு முடிவு வரலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இப்போ ராகு வடக்கு ஏறுமுகம்னு சொல்கிறாங்க, கேது இறங்குமுகம்னு சொல்கிறாங்க. அதாவது வடக்கு வெட்டுப்புள்ளி ராகுவாகவும் தெற்கு வெட்டுப்புள்ளி கேதுவாகவும் சொல்கிறாங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, எல்லாத்துக்குமே இந்த ராகு கேதுக்களை நீள்வட்ட பாதையில் குறித்து அந்த ராகு கேதுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் அதனுடைய இருப்பிடத்தையும் யாராவது சொல்ல முடியுமா? இதை சொன்னால் நிறைய உண்மைகள் வெளிவரும். ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரியும். இது தெரிகிற பட்சத்தில்